இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். வாங்க, குருநாதர் அகத்திய மாமுனிவர் அவங்களோட உபதேசங்களை சுருக்கமா பார்க்கலாம். இந்த தகவல்கள்லாம் ஜூன் 15, 2025 அன்னைக்கு காசியில குருநாதர் அகத்திய மாமுனிவர் அவங்க அடியவர்களுக்கு சொன்ன பொதுவான உபதேசங்கள்ல இருந்தும் அப்புறம் சித்தனருள் நூல்ல இருந்தும் எடுத்தது. இது வாழ்க்கையில வர்ற துன்பங்கள், இறைவனோட அருள், மனுஷனோட கடமைகள் இத பத்தி எல்லாம் ரொம்ப ஆழமா சொல்லுது. சரி, முதலாவதா குருநாதர் என்ன சொல்றாருன்னா, துன்பம் வந்தா துவண்டு போகாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் நம்மள கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு போகுமா. நீங்க முழுசா அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அந்த கஷ்டம் இருக்கிற மாதிரியே தெரியாதாம். அடுத்த நொடியே அதை நீக்கி நம்ம மனசையே மாத்திடுவாராம். அட, நம்ம தலையெழுத்துல இல்லாத நல்லது கூட பிரம்மா கிட்ட பேசி வாங்கி தர்றேன்னு வாக்கு கொடுக்கறாரு பாருங்க. அதனால எல்லாம் இறைவன் செயல்னு நம்பி செயல்படுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம இதயத்துக்கு நடுவுல ஒரு தெய்வீக ஒளி, ஒரு தீபம் மாதிரி இருக்கான். கஷ்டங்கள்லாம் நம்மள பக்குவப்படுத்தி மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கி அந்த உள்ளொளிய நல்லா எரிய வைக்க உதவுதான். அந்த ஒளி பிரகாசமா எரிய ஆரம்பிச்சதுன்னா நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நோயோ துக்கமோ கிட்ட வராதான். இதுக்காகத்தான் சில சமயம் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு சொல்றாரு. அதனால மனசு எப்பவும் தெளிவா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், கடவுள் நேரடியா நமக்கு சந்தோஷத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதும் இல்ல, எடுக்கிறதும் இல்லையா. நம்ம எண்ணங்களும் நாம செஞ்ச பாவ புண்ணியங்களும் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நல்லது செய்யுங்க, மொத்தவங்களுக்கு உதவுங்க. ஒன்னும் முடியலன்னா ஒரு நல்ல வழியாவது காட்டுங்க. ஏன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைய இறைவன் இந்த உலகத்துல விட்டு வைக்க மாட்டாருன்னு குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்றாரு. இன்னும் நிறைய உலக ரகசியங்களையும் புண்ணிய ஸ்தலங்களோட மகிமைகளையும் அவர் சொல்ல போறதாவும் சொல்லியிருக்கிறாரு. ஆக குருநாதர் அகத்திய மாமுனிவரோட இந்த உபதேசங்கள் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு மனசு சுத்தமா வச்சு நல்லது செஞ்சா கடவுளோட அருளை கண்டிப்பா பெறலான்னு நமக்கு வழிகாட்டுது. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.